அனைவருக்கும் வணக்கம். நலவென்பா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது தோழி பெண் யாரை அறிமுகம் செய்கிறா அப்படின்னா அங்கநாடனை அறிமுகம் செய்கிறா. கூன்சங்கின் பிள்ளை கொடிப்பவள கோடு இடறி தேன்களியில் வீழ திரைக்கரத்தால் வான்கடல் வந்து அந்தோ என எடுக்கும் அங்கநாடு ஆளுடையான் செந்தேன் மொழியாய் இச்சே. அங்கநாடன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த கடலை போன்றவன். அப்போ கடலை போன்றவன் சொல்லணும் அப்படின்னா அந்த கடல் எத்தகு செயலை செஞ்சுருக்கணும். வேற ஒன்றும் இல்லை, சங்கு ஈன்ற அதோட பிள்ளைகளை, குட்டி பிள்ளைகளை போகுதாமா. அங்கே பவளக்கொடி வந்து தடுக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த நீர் பகுதியில் இருக்கக்கூடிய பவளக்கொடி அந்த அந்த சங்கோட குழந்தைகளை வந்து தடுக்குது, போக விடாமல். அப்போ அதெல்லாம் வந்து தடுமாறுது. அந்த பவளக்கொடி தடுக்கிறனால அந்த கூன் சங்கோட குழந்தைகள் வந்து தடுமாறுது. இதை பார்த்த கடல் என்ன பண்ணுதாமா, தனது அலைக்கரத்தால் அதையெல்லாம் அப்படியே அள்ளி கொண்டு வந்து எங்கே சேர்க்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கரையில் கொண்டு போய் சேர்க்குது, காப்பாற்றுது அப்படின்றாங்க. அப்போ அந்த கூன்சங்கின் குழந்தைகளாக இந்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா அவன் ஆளக்கூடிய அந்த நாட்டு மக்கள் போல இருக்காங்க. அப்போ நாட்டு மக்களை வந்து அரசன் பாதுகாப்பான். யார் பாதுகாப்பா? அரசன் பாதுகாப்பான். அந்த அரசன் எப்படிப்பட்டவன்? அந்த கடலை போன்றவன். கடலில் எப்படி கூன்சங்கோட குழந்தைகளை பாதுகாக்குதோ அதை போல் அந்த அரசன் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். உன்னையும் நன்றாக பார்த்து கொள்வான் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல மறைமுகமாக நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, கலிங்க நாட்டன் பற்றி சொல்கிறாங்க. கலிங்க நாட்டை சேர்ந்த அரசன் பற்றி. வெள்வாளை காளை மீன் மேதி குளம் எழுப்ப கல்வார்ந்த தாமரையின் காடு உலக்கி புல்லோடு வண்டு இரிய செல்லும் மணிநீர் கலிங்கர்கோன் தன் தெரியல் தேர்வேந்தன் தான். தேரை நிறைய தேர்களை வந்து கொண்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த வாழை மீன்கள் எங்கே வந்து விழுகுது அப்படின்னா தாமரை பூ மேலே விழுகுதாமா. அதனால் அந்த தாமரை பூ மேலே இருந்த வண்டுகளும் பறவைகளும் உயர எழுந்து பறக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ தாமரைகள் அந்த இடத்துல இருக்கணும். எல்லாம் அப்படியே அந்த மீன்கள் வந்து விழுந்ததுனால எல்லாம் உயர எழுந்து பறக்க ஆரம்பிச்சிருது. அப்படிப்பட்ட நல்ல வேந்தன் கழுத்தில் அழகான மாலையை அணிஞ்சிருக்கிறான், தேர்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட கலிங்க நாட்டை சேர்ந்தவன் உனது மாலையை ஏற்பதற்காக வந்திருக்கின்றான் அப்படின்னு சொல்லி தோழி பெண்கள் வந்து தமயந்திக்கு அறிமுகப்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, அம்கை வரிவலையாய் ஆழி திரை கொணர்ந்த செங்கன் மகரதத்தை தீண்டி போய் கங்கையிடை செயல் கொளிக்கும் கேகையர்கோன் தெவ் ஆடல் கைவரை மேல் வேல் குளிக்க நின்றான் இவ்வேந்து. வேற ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய திமிங்கலத்தை, கடல் பகுதியில் இருக்கக்கூடிய திமிங்கலம் கரை ஒதுங்குது. அந்த அங்கே இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே இதை தொட்டு தொட்டு விளையாடுதாம். அப்படிப்பட்ட பகுதியை சேர்ந்தவன் யார்? கேகைய நாட்டை சேர்ந்தவன். இந்த கேகைய நாட்டை சேர்ந்தவன் இப்படிப்பட்டவன். அப்போது கையில் வேலை கொண்டிருக்கிறான். மலையையே வந்து தூளாக்கக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கேகைய நாட்டை சேர்ந்த மன்னனை அறிமுகப்படுத்துகிறான் தோழிப்பெண். மானிர் நெடுங்கயத்து வல்லை கொடி மீது தான் ஏகும் அன்னம் தனிக்கயிற்றில் போம்னில் கலைக்கோதையர் ஏய்க்கும் காந்தார நாடன் மலைக்கோதை மானே இம்மன். அடுத்தது காந்தார நாட்டை சேர்ந்த மன்னன் பற்றி சொல்கிறாங்க. இந்த இடத்துல வல்லை கொடி மேலே அன்னப்பறவை நடந்து போகுதாம். நிறைய வல்லை கொடிகள் இருக்குது. அந்த வல்லை கொடி மேலே அன்னப்பறவை நடந்து போகுது. இந்த அன்னப்பறவைகள் நடந்து போகிறது எப்படி இருக்குது அப்படின்னா கலை கூத்தாடும் பெண் கயிற்றின் மேல் நடப்பது போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அறிமுகப்படுத்துகிறார். அப்போது இங்கே அந்த வேந்தனை பற்றி சொல்லும்போது காந்தார நாட்டுக்காரன் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை கொண்டவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க. அங்கை நெடுவேற்கண் ஆயிலாய் வாவியின் வாய்ச்சங்கம் புடைப்பெயர தான் கலங்கி செங்கமல பூச்சிறந்து நாள் தேரல் பொன் விளைவிக்கும் தன்பானை சூழ் சிந்து நாட்டான் இம்மன். அடுத்தது சிந்து நாட்டை சேர்ந்த மன்னனை பற்றி சொல்கிறாங்க. இதில் எப்பயுமே அங்கே இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் தனது தேனை சிந்திக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறாங்க.
அதே மாதிரி சங்குகள் இடம்பெயர்ந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய நீர் பகுதி கலங்கி போய் இருக்குது. அப்போ கலங்குறனால அங்கே இருக்கக்கூடிய தாமரை மலர்கள்லேருந்து தேன்கள் வந்து வழியுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லி நமக்கு முடிக்கிறாங்க.